இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே கெக்க புக்கன்னு சிரிப்பீங்க. என் ஃப்ரெண்டு முருகேஷ் என்ன பண்ணா, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இங்க இருந்து தூத்துக்குடி வரைக்கும் கார்ல எத்தனையோ கிலோமீட்டர் அவன் ஒய்ஃபோட தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி சொந்த ஊர் போனான். தாத்தா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. 3 வருஷம் ஆச்சு. முருகேஷுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 2க்கு மேல பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி ஃபேமிலி பிளானிங்க பண்ணி விட்டாங்க. வந்தது முருகேஷுக்கு கோவம். தாத்தா, நீ மனசார என்ன ஆசீர்வாதம் பண்ணல, அதனாலதான் அபசகுணமா இந்த மாதிரி 2 குழந்தையோட நின்றுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த உலக்கையை எடுத்து தாத்தா மண்டையில போட்டு அடிச்சு ரத்தம் வர வச்சு சாவடிச்சிட்டான் தாத்தாவை. ஆசீர்வாதம் பண்ணது தாத்தாவோட குத்தமாடா? இதுல என்ன சிரிப்புனா, தாத்தாவை போட்டு தள்ளிட்டு பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி தாத்தா தான் தப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, நீங்களாவது 16 பெத்து வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி பாட்டி கல்ல விழுந்துட்டா. நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம்.